அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் டே 13 கவுன்சிலிங் முடிவில் வேகன்சிஸ் எப்படி ஃபில் ஆயிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/2/2025. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல், எஸ்சி விமன் இந்த கேட்டகரியிலையும் வேகன்சிஸ் ஃபில் ஆனதாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்துருவோம். விஏஓவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 57 வேக்கன்சி இருக்குது. ஸோ அது எதில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். எஸ்டி விமனில் ஒன்று இருக்குது, எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்சி டெஸ்டியூட் விடோவில் ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் மல்டாவில் ஒன்று, எஸ்சி ஜென்ரல் டெஃபில் ஒன்று, எஸ்சி எக்ஸர்வீஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று, எஸ்சி எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 4, எஸ்சி எக்ஸர்வீஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று, பிசிஎம் டெஸ்டியூட் விடோவில் ஒன்று, பிசிஎம் எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் ஒன்று, எம்பிசி விமன் பிளைண்டில் ஒன்று, எம்பிசி டெஸ்டியூட் விடோவில் 5, எம்பிசி ஜென்ரல் மல்டாவில் ஒன்று, அடுத்து எம்பிசி ஜென்ரல் டெஃபில் ஒன்று, எம்பிசி எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 5, பிசி விமன் டெஃபில் ஒன்று, பிசி டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒன்று, பிசி டெஸ்டியூட் விடோவில் 4, பிசி ஜென்ரல் மல்டாவில் 2, பிசி ஜென்ரல் டெஃபில் 1, பிசி எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 4, ஜென்ரல் டேன் விமன் பிளைண்டில் 1, ஜென்ரல் டேன் டெஸ்டியூட் விடோவில் 2, ஜென்ரல் டேன் டெஸ்டியூட் விடோவில் 4, ஜென்ரல் டேன் டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 2, அடுத்து ஜென்ரல் டேன் ஜென்ரல் மல்டாவில் 1, ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிளைண்டில் 1, ஜென்ரல் டேன் எக்ஸர்வீஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மில் 1, ஜென்ரல் டேன் எக்ஸர்வீஸ்மெண்ட் 3. ஸோ இதுதான் விஏஓ வேக்கன்சி நிலைமை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸ் அண்ட் பில் கலெக்டர், ஸோ இதில் தான் வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஜென்ரல் டென் எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் ஒரு 59 இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அவைலபிளாக இருக்குங்க. ஜென்ரல் டெனில் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அதுக்கப்புறம் வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட், டெஸ்டியூட் விடோ இவங்களே சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிசிலே அதே மாதிரி தான் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்து எம்பிசிலே அதான் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பிசிஎம் ஜென்ரலில் ஒரு 30 இருக்குது, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 9, பிசிஎம் எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 3, பிசிஎம்மில் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே இருக்குது. பிசிஎம் விமனில் ஒரு 17 இருக்குது, பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 3 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் முடிஞ்சிருச்சு பாருங்கள், எஸ்சிஏ ஜென்ரல் முடிஞ்சிருச்சு, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று, எஸ்சிஏல வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பாருங்கள் முடிஞ்சிருச்சு, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸ் அண்ட் பில் கலெக்டர் அப்படின்ற அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ ஜென்ரல், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எஸ்சி விமன் பாருங்கள், எஸ்சி விமனும் முடிஞ்சிருச்சு, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்மும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எஸ்சிஏ விமனில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. எஸ்சிஏ விமனில் ஒரு 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 9 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, அதை காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்டியில் வந்து வேக்கன்சி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 619 வேக்கன்சி தான் மீதி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டென் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டென் விமன், ஜென்ரல் டென் விமன் பிஎஸ்டிஎம், அடுத்து பிசி விமன் பிஎஸ்டிஎம், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசியில் ஜென்ரல், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஓகேங்களா. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் வந்து வேக்கன்சி முடிஞ்சிருச்சு. சரி, எஸ்சிஏ விமனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இருக்குது, எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 9 இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டென் எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 1, எம்பிசி எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 1, ஸோ 2 தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் வேக்கன்சி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபில் ஆகிடுச்சு. ஜென்ரல் டர்ன் விமன் டெஃபில் 1 இருக்குது, பிசிஎம் ஜென்ரலில் 1 இருக்குது. ஸோ 2 மட்டும் தான் மீதி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டண்ட், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டென் எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 1, ஜென்ரல் டென் டெஸ்டியூட் விடோவில் 1, பிசி எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 1, பிசி ஜென்ரல் மல்டாவில் 1, அடுத்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, பிசி
எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று. ஸோ மொத்தம் 6 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வேகன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் ஸ்டூடெண்ட் டிகிரி ஸ்டாண்டர்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. அதாவது ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் ஒரு சிலது அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் ஒரு பிசிஎம்லாம் இன்னும் ஃபில் ஆகலை. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. எஸ்சிஏ டிஸ்ட்ரிபியூட் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரிலாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டூடெண்ட் டிகிரி சிஓஏ இதுலேயும் ஒரு சில வேக்கன்சி தான் மீதி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சைடு இதில் சில வேக்கன்சி மீதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம இதை பற்றின அப்டேட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ மில்க் ரெக்கார்டர் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. திருப்பி வந்து சில கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. அதை பற்றின அப்டேட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜூனியர் அண்ட் காமர்ஸ் இதில் ஒரு சில வேக்கன்சி மீதி இருக்குது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஈவோ வந்து கிரேட் 4 இதுலேயே ஒரு சில வேக்கன்சி தான் மீதி இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ டே 13 முடிவில் வேக்கன்சி பொசிஷன் இதாங்க. ஸோ டே 14 என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி டைப்பிஸ்ட் சம்மந்தமாக ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சில வீடியோஸ் வந்து டைப்பிஸ்ட் சம்மந்தமாக போட வேண்டியது இருக்குது. கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.